கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் காலையில் இந்த ஆராதனை நேரங்களில் கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனத்திலிருந்து நாம் இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையில் இருந்தார்கள். அவர் அநேக விசேஷங்கள் உண்மைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவையில் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராதினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போது தீண்டு போய் வேறு இல்லாமையால் குளர்ந்து போயிற்று. சில விதை முள் இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் வளர்ந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை என்று சொன்னார். பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்கள் உங்களுக்கோ அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொன்னார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாத எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொன்னார். அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறபடினால் நான் ஓமைகளாக அவர்கள் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களிலே அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நாம் நல்ல நிலத்திலே வேத வசனத்தை நாம் கேட்கிறவர்களாகவும் கர்த்தர் அதன் மூலிமா வசனங்களை கேட்டு நாம் பயன்பெறுகிறவர்களாகவும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாகவும், வசனங்கள் என்று சொல்லும்போது அப்படி வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தங்கள் செய்யும்போது அவர் தேவனுக்கு நாம் அஞ்சி வாழும். நான் இறையச்சம் என்று அந்த இறையச்சத்தை நாம் பெற்று தேவனுக்கு நாம் பயந்து கீழ்ப்படிந்து தீமை செய்யாதபடிக்கு நன்மைகளை செய்து அதனால் வரும் துன்பங்களை நாம் பாராதபடி நன்மையிலே செய்வோம். நன்மையிலே செய்து இந்த உலகத்தை நாம் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே நாம் நிலைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி, நன்றி.